Chai with Chitra. படம் எடுக்கிறது கூட ரொம்ப சுலபமாக இருக்குது. ஆனால் படத்தை வெளியிடுறது தான் சிக்கலாக இருக்குதுன்னு பல தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 100% உண்மையான வார்த்தை சார் இது. அப்படியா? ஏன், என்ன சிக்கல்? இன்றைக்கி பணம் வந்து எல்லாரும் வச்சுருக்காங்க. சினிமா துறைக்கு வரவங்க பணம் வச்சுருக்காங்க. நிறைய முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் தமிழில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 படங்கள் வந்து தயாரிக்கப்படுது வருஷத்துக்கு. ஸோ அப்போ ஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் பெப்சி தொழிலாளர்கள் எல்லாம் வந்து பிஸியாக தான் இருக்காங்க. ரைட்டர்லேருந்து ஆக்டர்லேருந்து எல்லாம் பிஸியாக இருக்காங்க. எடுத்துடலாம், பணத்தை போட்டு எடுத்துடலாம். நீங்கள் விற்பனை அந்த வியாபாரம்னு வரும்போது தான் எல்லாருக்கும் ஏற்படுற சிக்கல் அங்கே வியாபாரத்தில் தான். ஏன்னா ஒரு நேரத்துலையும் இந்த வியாபாரம் வந்து மாறிட்டே இருக்குது. நம்ம முன்னாடி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா தியேட்ரிக்கல் ரெவென்யூ தான் நமக்கு பெருசாக இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் சேட்டலைட் வந்தது, அதுக்கப்புறம் டிஜிட்டல் வந்தது, ஓவர்சீஸ் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெண்ட் மாறிட்டே இருக்குது. சில சமயத்தில் ஹிந்தியோட டப்பிங் ரைட்ஸ் வந்து மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கப்படும். சடனாக ஹிந்தி மார்க்கெட் கிராஷ் ஆகிடும். ஆனால் அதை நம்பி படம் எடுத்து வச்சவங்கலாம் சிக்கலில் மாட்டிக்குவாங்க. ஓடிடி பெருசாக வித்துடலான்னு நம்பி வருவாங்க. ஆனால் ஓடிடியோட அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறும், அவங்களோட பட்ஜெட் மாறும், அவங்களுடைய பர்ச்சேசிங் இது ப்ரியாரிட்டிஸ் மாறும். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு வாங்கிடுவாங்கன்னு நினச்சி எடுப்போம், அதை வாங்க முடியாது. ஸோ இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு படம் டிஜிட்டல் சேட்டிலைட் உரிமம் விற்பனை செய்யாமல் நம்ம தேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ரிஸ்க்கு தான். அது ஒரு வேளை படம் பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வரும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஒரு வேளை சரியாக போகலன்னா அதுக்கப்புறம் யாரும் பையரே இருக்க மாட்டாங்க. கரெக்ட். ஸோ இப்படி தான் ஒரு ஃப்ளோட்டிங் ப்ரொடியூசர்ஸ் வராங்க, ஜெயிக்கிறவங்க நிற்கிறாங்க, தோக்குறவங்க அடுத்த படம் எடுக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஸோ படம் எடுக்கிறது ஈஸி இன்றைக்கி. ஆனால் அதை கொண்டு போய் தியேட்டரில் சேர்க்குறதுக்கு நீங்கள் நிறைய உழைக்கணும். உங்களுக்கு அதுக்குண்டான பப்ளிசிட்டி நிறைய பண்ணணும். நான் என்னோடய சொந்த அனுபவம் வந்து ஒரு படத்தோட ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் பாதி பப்ளிசிட்டிக்கு நான் செலவு பண்ணுவேன். அப்படிலாம் பண்ணால் தான் ஒரு படம் வந்து விசிபிலிட்டியாக நல்ல படம் எடுத்திருப்போம், அது மக்களுக்கு போய் ரீச் ஆகும். இப்படி ஒரு படம் வருதுன்றதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஒரு பெரிய நடிகர்கள் நடிக்கும்போது அது ஆப்வியஸ்லி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்களே கேரி பண்ணிடுவாங்க. கரெக்ட். ஆனால் சின்ன நடிகர்கள் நடிக்கும்போது, சின்ன படங்கள் எடுக்கும்போது யாரும் முன் வந்து அதை கேரி பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறீங்க, மக்கள்கிட்ட போய் இதை சேர்க்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் பொருள் செலவு பண்ணி தான் ஆகணும். 2016-17 சேட்டலைட் டிவி மூலயமா, சேட்டலைட் மூலயமா அந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவோம். நான் அப்போல்லாம் 60 லட்சம் ரூபாலாம் செலவு பண்ணியிருக்கேன் ஒரு படத்துக்கு, சேட்டலைட்டுக்கு பட்ஜெட்டுக்கு மட்டுமே. ஏன்னா அவ்வளோ நீங்கள் பண்ணால் தான் அந்த ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும். அப்போது வந்து இது தரமான படம், இது வந்து பார்க்கலான்ற மைண்ட் செட்டுக்கு உள்ளே வருவாங்க. தேட்டருக்குள்ளே அவங்கள நீங்கள் வர வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் படம் பிடிச்சிதுன்னா அவங்க பண்ணுற மார்க்கெட்டிங் நீங்கள் பல கோடி செலவு பண்ணக்கூட அந்த மார்க்கெட்டிங் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நானே ஒரு எக்ஸாம்பிள், துருவங்கள் 16ன்னு ஒரு படம் வந்து நான் போய் பார்த்துட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்துட்டு அந்த படம் அவ்வளோ ரசிச்சுட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன், இந்த படம் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு, என் படங்கள் நடந்திருக்கு. ஸோ மக்கள் பார்த்துட்டு விரும்பி அவங்க 4 பேர்கிட்ட சொல்லும்போது அதுதான் நமக்கு மிகப்பெரிய. பட் அவங்கள உள்ளே வர வைக்கிறதுக்கு நம்ம ஒரு உக்தி பண்ணல. ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓடிடிக்கும் சேட்டலைட்டுக்கும் நீங்கள் படத்தை காமிச்சு அவங்க அந்த படம் பிடிச்சிருக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஜேனரில் இருக்கா, அவங்களுடைய கஸ்டமர்ஸ், அவங்களுடைய ஆடியன்ஸ்க்கு இந்த படம் செட் ஆகுமா, ஸோ அவங்களோட தர நிர்ணயம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும், அது வரைக்கும் நீங்கள் பொறுக்கணும். ஸோ அதுதான் இன்றைக்கி வியாபாரம் தான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. எடுக்கிறது ஈஸி தான், வியாபாரம் தான் மிகப்பெரிய சேலஞ்ச். சினிமாவில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் உங்களுடைய 4வது படத்துக்கு எப்படி துணிஞ்சிங்க? நான் துணியறது இல்லை சார். 2வது படம் ஜெயிச்சிட்டோம், 3வது படமும் நல்ல பேர் கிடச்சிருச்சு. 4வது படம் ராட்சசன், உங்களுக்கு சொல்லவே வேணாம். அது வந்து எனக்கு அப்புறமா சொன்னார் ராம்குமார் டைரக்டர். ஒரு 16 ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணாங்க. மனசளவில் நான் சோர்ந்து உட்காந்துட்டேன். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, அவர் வந்து நம்ம மரகந்தானியம் சரவணன், ராட்சசன் ராம்குமார், நம்ம ரவிக்குமார், இன்டர்நெட் நாளை பண்ண ரவிக்குமார், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரே ஊர் திருப்பூர்லேருந்து வந்தவங்க, எல்லாமே ரூம்மேட்ஸு, ரொம்ப நண்பர்கள். சரவணன் படம் ஷூட்டிங் போகும்போது மரகந்தானியம் அவர் ஸ்பாட்டில் இருந்து பார்த்துருக்காரு. ஸோ அப்போது எங்கள் கம்பெனியில் இருக்கிற ஃப்ரீடம், நாங்கள் டைரக்டர்ஸ் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு தோணியிருக்கு என்கிட்ட கதை சொல்லணும்னு சொல்லிட்டு. அவர் வந்து சார் உங்களை கதை சொல்லணும்னு சொன்னார். வந்தார், ஒரு ஆஃபீஸில் வந்து உட்காந்தார், ஒரு 3 மணி நேரம் நரேட் பண்ணார். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
என்னால் வந்து அப்படி இப்படி எங்கேயும் ஃபோக்கஸ் டைவர்ட் பண்ணவே முடியல. அவர் சொல்லும் போதே எனக்கு திரைக்கதையாக மனசில் ஓடிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த படம் சொல்லும் போதே. உடனே கை கொடுத்துட்டு எப்போ ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு அவருக்கு நம்பலை அவர் உடனே. ஏன்னா அவரோட அனுபவம்லாம் அப்புறமா சொன்னார். பாதியில் தூங்கிடுவாங்க சார், சில பேர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, எப்படி ஃபேமிலி வந்து பார்ப்பாங்க. போன இடத்துலலாம் அவருக்கு வந்து எங்கேயுமே வந்து படம் ஓகேன்னு சொல்லலை. நீங்கள் எப்படி எடுத்த உடனே இப்படி ஓகே சொன்னீங்க அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு பிடிச்சிருக்குங்க, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படி ஆரம்பித்த படம் தான் அது. ஸோ ரொம்ப மெனக்கெட்டு பண்ண படம் சார் அது. அது வேணால் எங்களுக்கு அவ்வளோ தடுங்கல்கள். ஏன்னா ஒரு புயல் வந்தது, அப்புறம் சிஎம் இறந்துட்டாங்க, அந்த சமயத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட ஷூட்டிங் பாதிப்புகள் எல்லாத்தையும் மீறி 2 வருஷம் ஆச்சு அந்த படம் நான் ஆரம்பித்ததுலேருந்து தியேட்டருக்கு கொண்டு வரத்துக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷமும் ஹீரோ விஷ்ணு விஷாலும் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணார். டப்பிங் பேசும்போது அவருக்கு வாய்ஸ் எல்லாம் போயிடும். ராம்குமார் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டார். எல்லாருமே ஜிப்ரான்லேருந்து ஷான் லோகேஷ் எடிட்டர்லேருந்து ஹீரோயின் எல்லாரோட ஒத்துழைப்பும் அந்த படம் வந்தது. அந்த படம் பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இண்டஸ்ட்ரியே பாராட்டின ஒரு படம், மிகப்பெரிய வெற்றி அது எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு பேனராகவே வந்து ஒரு ரெஸ்பெக்டை கெயின் பண்ணி கொடுத்த ஒரு படம். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறதுக்கு எங்களுக்கு மனசும் இல்லை, நேரமும் இல்லை. ஸோ நிறைய என்னோட பர்சனல் இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு. என் படங்கள் எல்லாமே ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் தான், டெபியூ டைரக்டர்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். ராம்குமார் மட்டும்தான் செகண்ட், அப்புறம் முண்டாஸ் பட்டி பண்ணிவிட்டு செகண்டாக வராரு. ஸோ அதுக்கப்புறம் முழு நேரமாக இதுக்கு நேரம் செலவு பண்ணி ஒரு கதைகளாக சூஸ் பண்ணி அப்படியே ட்ராவல் கண்டினியூ ஆகிட்டு. ராட்சசன் படத்துக்கு முதல்லையே உங்களுடைய சாய்ஸ் வந்து விஷ்ணு விஷால் தானா? இல்லை, நான் பொதுவாக நான் வந்து நடிகர்கள் செலெக்ஷனில் நான் இன்வால்வ் ஆகிறது இல்லை. டேரக்டர் வந்து ஏன்னா அவர் ஒரு 2 வருஷம் அந்த கதையை எழுதியிருக்காரு. அவருக்கு நம்மளோட நல்லாவே தெரியும் இதில் யார் நடித்தா நல்லா இருக்கும். அவர் வந்து நிறைய லிஸ்ட்டு சொன்னார். சரி அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல ஹீரோஸ்கிட்ட போன கதை தான் அது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது, இது ஜெயிக்குமா, இது சரியாக இருக்குமா. ஏன்னா அந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோயிசம்னு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. அந்த முன்னணி நடிகருக்கு ஒரு பெரிய ஹீரோயிசம் இருக்காது. அவர் வந்து ஒரு சினிமா துறையில் போகணுன்னு விருப்பப்படுற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற டைரக்டராக மாறணும். குடும்ப சூழ்நிலையால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சேர்றாரு, விருப்பம் இல்லாமல் வேலை செய்கிறாரு. அங்கே நடக்கிற ஒரு கொலைகளை வந்துட்டு அதை ஆராயணும்னு தூண்டுது. அவருடைய அனுபவத்தை வச்சு இதை பண்ணுறாரு. அவருக்கு எங்கேயுமே ஹீரோயிசம் இருக்காது. பெரிய சண்டை காட்சிகள், ஒரு 4 பேர் அடிக்கிறது. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ அதனால் பல பேர் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் பண்ணலை, எங்களுக்கு இதில் ஒன்றும் பெருசாக யூஎஸ்பி இல்லை, நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. விஷ்ணு விஷாலுக்கும் ராம்குமாருக்கும் ஆல்ரெடி ஒரு படம் பண்ண நட்பு இருந்ததால், விஷ்ணு விஷால் ராம்குமாரை நம்பினதால் நான் பண்ணுறேன்னு வந்து அவர் வந்தார். அவரும் சின்சியராக ஒர்க் பண்ணார். ஸோ எல்லாருமே சின்சியராக ஒர்க் பண்ணதால தான் அந்த ரிசல்ட் எங்களுக்கு கிடச்சிது. அந்த படத்தில் நடித்த இன்னொரு முக்கியமான நட்சத்திரம் முனிஷ்காந்த். அவருடைய கதாபாத்திரம் சரி, அவர் நடிச்சிருந்த விதமும் சரி, கண்டிப்பாக ரொம்ப பிரமாதமாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து ஒரு காமெடியனாக தான் எல்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த படத்தில் அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி மிக சிறந்த நடிகர். அவரை நான் இப்போ வச்சு ஒரு ஹீரோ வச்சு நான் படம் எடுத்துட்டேன். படம் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஆமாம், அவர் மிக சிறந்த நடிகர். அவர் தான் அந்த கேரக்டருக்கு செட் ஆவார். அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு அவரை ஹீரோவாக நடிக்க வச்சு அந்த படம் வரும். அந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம இண்டஸ்ட்ரியில். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பற்றியான ஒரு படம். ஸோ அவர் ஒரு நடிகனாக, ஒரு காமெடியனாக வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாதிரி இப்போ ஹீரோவே மாறிட்டார் முனிஷ்காந்த் சார். இந்த ராட்சசன் படத்துடைய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? எனக்கு எந்த மாற்றத்தையும் ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். நமக்கு ஒரு பேனராக ஒரு வேல்யூ கிடச்சிது, நம்மளை 4 பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு ஐடென்டிட்டியாக இருந்ததே தவிர. அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன படங்கள்லாம் பண்ணக்கூடாது, பண்ணால் பெருசாக பண்ணுங்கள், இல்லைன்னா யோசிச்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. எனக்கு பெரிய படங்கள் பண்ணுறதுக்கு ஆசை தான். நல்ல படம் பண்ணாலும் பெரிய படமும் பண்ண எனக்கு நல்ல படம் அவ்வளோதான். சின்ன படம் பெரிய படம்லாம் அடுத்தடுத்தது. ஸோ கதைகள் வரும்போது, கதைகள் கேட்கும்போது அந்த கதைக்கு எந்த ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த படம் தான் ஓமை கடவுளே. ஆமாம், ஓமை கடவுளே வந்து அஸ்வத் கதை சொல்லும் போதே ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தார். ஹீரோ வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க, அசோக் செல்வன். ஏன்னா அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு, ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க. நான் கேட்டேன், 2 வருஷம் ஆச்சு படம் முடிஞ்சு, 2 வருஷம் ஆச்சு படம் முடிஞ்சு, 2 வருஷம் ஆச்சு படம் முடிஞ்சு. 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 2
அப்போ அசோக் செல்வன் நாங்கள் ஆல்ரெடி டீமாக இருக்கோம் சார், அசோக் செல்வன் தான் பண்ணுவோன்னு சொன்னாங்க. எனக்கு ஓகே தான், எனக்கு ஹீரோ டைரக்டர் நம்புறாரு அசோக் செல்வன் வந்து அந்த கேரக்டருக்கு சரியாக இருப்பார். நானும் யோசிச்சேன், நல்லா தான் இருந்தது. ஸோ ஓகே, அடுத்த படமும் ஒரு ஒரு ஸ்மால் சைஸ் படம் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தோம். ஆனால் ரொம்ப திட்டமிடலோட நாங்கள் பிளான் பண்ண டைமில், பிளான் பண்ண பட்ஜெட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸான எடுத்த படம் தான் ஓமே கடவுளே. அதில் ரித்திகா சிங் மட்டும் என்னோடய சாய்ஸாக இருந்தாங்க அவங்க. ஏன்னா அந்த கதை கேட்கும்போது அந்த நூடுல்ஸ் மண்டைன்ற டைலாக் அடிக்கடி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். சின்ன பட்ஜெட்ன்றதால வேறு ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பரில் ஒரு ஹீரோயின் பார்க்கலான்ற மாதிரி தான் டைரக்டரும் அந்த டீமும் இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை பரவாயில்ல, இதுக்கு ரித்திகா சிங் ரொம்ப சூட்டபுளாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி மும்பை போயிட்டு டைரக்டர் கதை சொல்லி கேட்டு அவங்களுக்கும் பிடிச்சி வந்து அந்த பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எனக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கதைக்கு சரியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஃபேமிலி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஃபேமிலி, யங்ஸ்டர்ஸ், யூத், லவ் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது. கோவிட் 2021 கோவிட் மார்ச் 19 தேட்டர்கள் மூடப்பட்டதால் அந்த படம் 36 நாள் கழித்து தேட்டரில் ஸ்டாப் பண்ண வேண்டிய ஃபோர்சிபிளாக ஸ்டாப் ஆச்சு. எனக்கு கமர்ஷியலாகவும் சரி, சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் சரி, மிகப்பெரிய இது கொடுத்த படம் ஓமே கடவுளே. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. இன்றைக்கும் நார்த் இந்தியா, மும்பை போனீங்கன்னா மும்பையில் இருக்கவங்க படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த கண்டென்ட் வந்து ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ரீச்சாக இருக்கும். இதை ஸ்ட்ரெயிட்டாக ஹிந்தி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அதோட வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் ஹிந்தி ரைட்ஸ் வாங்கினாங்க. எண்டமால் ஷைன்ன்ற ஒரு கம்பெனி வந்து அவங்க ஹிந்தி ரைட்ஸ் வாங்கி அவங்க பண்ணுறதுக்கு உண்டான தயாரிப்பு வேலைகளில் இருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளை கதையை உங்ககிட்ட சொன்ன போதே அதில் கடவுளாக நடிக்க இருந்தவர் விஜய் சேதுபதி தானே? டைரக்டர் வரும்போதே அவரோட நேமோடு தான் வந்தாங்க. ஸோ அவரும் அசோக் செல்வன் ஓட நட்பு இருந்ததால் அவரும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஃபுல்லாக வரா மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் ஒரே நாளில் ஷூட் பண்ணுவோம் நாங்கள். அந்த அளவுக்கு ஈடுபாடோட விஜய் சேதுபதி பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. தேங்க்ஸ் டு ஹிம். இன்றைக்கும் நாங்கள் யாரும் மறக்க மாட்டோம். காலையில் 9 மணிக்கு வந்தவர் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 3 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போனார் அவர். ஸோ அவரோட உழைப்பு அந்த படத்தில் ஒரு நாள்னு சொன்னால் கூட அது 100 நாளுக்கு சமம். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்தது. ஸோ எப்பவுமே எங்கள் டீம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். பல மொழிகளில் இந்த படம் தயாராச்சுல்ல, கன்னட. ஆமாம், வாங்கினேன் நான். எனக்கு ராட்சசனும் ஓமே கடவுளேவும் இந்தியன் ஓமே கடவுளே வந்து எனக்கு ஒரு 7 லாங்குவேஜில் நான் ரீமேக் வாங்கினாங்க எங்கிட்ட. ராட்சசன் 12 லாங்குவேஜ் வாங்கினாங்க. ஸோ ராட்சசன் சைனாவில் ரிலீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், கோவிட் எல்லாம் பேசி எல்லாம் பண்ண சமயத்தில் கோவிட் வந்தது. அதுக்கப்புறம் இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் பாலிசிஸ் மாற்றிருந்தால அது பண்ண முடியாமல் போயிருந்தது. ஒரு வேளை ராட்சசன் சைனாவில் ரிலீஸ் பண்ணியிருந்ததுனாக்க அதோட ரீச் வந்துட்டு பல மடங்கு இருந்திருக்கும். அது எங்களுக்கு சரியாக அமையலை எனக்கு. ஏன்னா அது வந்து யூனிவர்சலாக எல்லாருக்குமே பாதிக்கிற ஒரு சப்ஜெக்ட்ன்றதால எல்லா ஆடியன்ஸுக்கும் அது கனெக்ட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் ரீமேக் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து நான் ராட்சசனும் இதுவும் 12 லாங்குவேஜ் இப்போ வாங்கியிருக்காங்க. இது 7 லாங்குவேஜ் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ எல்லோரும் பேன் இண்டியாவை லைக் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. இப்போ மீண்டும் சைனாவில் இந்த படத்தை வெளியிட வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இருக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ சஞ்சய் வாத்வா எங்களோட ஓவர்சீஸ் பார்ட்னர். ஸோ அவருக்கு அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ வரும் டைம் வரும்போது நம்ம சரியாக பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து சிறுமுறைட்டு படங்களையே தயாரிச்சிட்ருக்குமே, பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு எப்போவாவது நீங்கள் நினச்சதுண்டா? இல்லை, முயற்சி நான் போய் நேரடியாக எந்த ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் பேசி முயற்சி பண்ணல. ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. 3 வருஷத்துக்கு பிஸியாக இருக்காங்க. யார் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நம்ம கேள்வி படம் இந்த நடிகர் 4 படம் பண்ணுறாரு, இவர் 5 படம் பண்ணுறாரு. ஸோ அப்படின்னு இருக்கிறதால நான் போய் நேரடியாக அப்ரோச் பண்ணலை. ஒரு பெரிய நடிகரோட பேச்சுவார்த்தை நடந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு டைரக்டரோட ஸ்டார்ட் பண்ணுற நிலைமையில எல்லாம் வந்து கடைசி நேரத்தில் அது ஹோல்ட் ஆகிடுச்சு. இப்போது கன்னடா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் சார் கிட்ட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த படம் கதை கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப எக்ஸைட்டடார் அவர். டைரக்டரும் புது டைரக்டர் தான். அந்த படம் நாங்கள் ஜூன் வாக்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது கதை முடித்து இப்போது டைலாக் ரைட்டிங்கில் இருக்குது.
ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் போயிட்டுருக்கு. அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் தானே, கன்னடா சூப்பர் ஸ்டார். தமிழ்லேயும் ஜெயிலருக்கு அப்புறம் நல்ல மக்கள் விரும்புகிற ஒரு ஹீரோவாக இருக்கார். ஸோ தமிழ் கன்னடா பைலாங்குலாக அந்த படம் தயாராகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பண்ணுவோம். பெரிய பிளான்ஸ் இருக்குது. பெரிய ஹீரோஸோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். எங்களோட ஃபவுண்டேஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பெருசாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. மிகப்பெரிய நட்சத்திரங்கள் வச்சு படங்கள் எடுக்கிறதுல என்ன சிக்கல்கள் இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு? இப்போ சிக்கல்னு ஒன்றும் இல்லை, 2 விஷயம் இருக்குது. சின்ன படங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் ரிஸ்க் அதிகம். ஏன்னா உங்களுக்கு ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ன்றது ஆப்பர்ச்சுனிட்டின்றது ரொம்ப 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 ப்ராபபிலிட்டி கம்மி தான். பெரிய நட்சத்திரங்கள் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி. உங்களுக்கு தெரியும், நிறுவனங்கள் முன் வந்து அவங்க கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, நான் வாங்கிக்கிறேன் இந்த இதில். அவங்களே வந்து பணம் கொடுப்பாங்க, பம்பின் பண்ணுவாங்க. ஒரு மியூசிக் ரைட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு டிஜிட்டல் ரைட்டாக இருந்தாலும், சேட்டலைட் ரைட்ஸ், அவங்க முன் வந்து நான் வாங்கிக்கிறோம் இந்த ரேட்லன்னு சொல்லுவாங்க. கேஷ் ஃப்ளோவும் ஈஸியாக இருக்கும் பெரிய நட்சத்திரத்தை வச்சு பண்ணும்போது. உங்களுக்கு பிஸ்னஸாகவுமே வந்து ப்ரீ ரிலீஸ் ஸ்டேபிள் பிஸ்னஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. தியேட்ரிக்கலில் மட்டும்தான் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்றது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். பட் மற்றபடி எல்லா ரைட்ஸுமே நீங்கள் விற்றுடலாம். உங்களுக்கு ஒரு 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 கேரண்டி இருக்குது, அஷூரன்ஸ் இருக்குது. சரி, ஓகே, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை ரிக்கவர் பண்ணுற அளவுக்கான ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு பெரிய நட்சத்திரத்தை வச்சு பண்ணும்போது. ஆனால் சின்ன படங்கள் பண்ணும்போது அந்த எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. நீங்கள் வந்து பியூர்லி பெட்டிங் ஆன் த கண்டென்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் மேக்கிங். ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா சின்ன படம் எடுக்கிறது தான் ரிஸ்க்கு. பெரிய படம் எடுக்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ அதனால தான் பெரிய படங்கள் எடுக்கிறதுக்கு எல்லாருமே விரும்புகிறாங்க. ஒரு பெரிய நட்சத்திரத்தோட கால் ஷீட் கிடைக்குன்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பொறுமையாக இருந்தாலும் ஒரு டேட் கிடச்சி வாங்கி பண்ணலான்னு இருக்காங்க. பட் எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொறுமைலாம் இல்லை. கதைகள் வந்துகிட்டே இருக்குது, கேட்குறோம். ஒரு கதை பிடிச்சிருந்துன்னா அதை ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நினைப்பு வருது. சரி, உடனே இறங்கி பண்ணுறோம். ஸோ அப்படி தான் தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் கண்டிப்பாக பெரிய ஹீரோஸோட பண்ணுவோம். ஓமை கடவுளை படத்தை தொடர்ந்து நீங்கள் தயாரித்த படம் தான் ஜிவி பிரகாஷ் நடித்த பேச்சுலர், இல்லையா? பேச்சுலர் ஜிவி பிரகாஷ். சதீஷ் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய நிறுவனத்தோட பேச்சுலர் முடிச்சதுக்கப்புறம் பெரிய நிறுவனத்தோட ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒரு பெரிய ஹீரோட ஒர்க் பண்ணுறதுக்கு கமிட் ஆகிருக்காரு. சதீஷ்க்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சென்சிபிளான டைரக்டர், ரொம்ப ரொம்ப திறமையான டைரக்டர். பெரிய இடத்துக்கு சதீஷ் வருவார் கூடிய சீக்கிரத்தில். திருப்பியும் அங்கே தான் அந்த அந்த ஹீரோ பிஸியாக இருக்கும்போது வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்கள் இருக்குது. பேச்சுலர் தான் நாங்கள் ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி எடுத்த படம். ஸோ அதுவுமே எனக்கு வந்து வணிக ரீதியாக வெற்றி தான் அந்த படம் எனக்கு. ஆனால் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்தது. சில பேர் வந்து இப்படி இருந்திருக்கலாம், இல்லை அப்படி இருந்திருக்கலாம். ஸோ அதுவே நாங்கள் ஒரு வெற்றியாக தான் பார்க்குறோம். ஏன்னா உங்களுக்கு ஏதோ கருத்து சொல்ல இருக்க போய் தான் மக்கள் வந்து அதை சொல்கிறாங்க. பேச்சுலர் 2 பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களும் எங்கள் மனசில் இருக்குது. எஜ்ஜே சூர்யா சார்கிட்ட போய் நாங்கள் பேசினோம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கண்டிப்பாக பண்ணுவோம் பேச்சுலர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. பேச்சுலர் 3யும் இருக்குது. அது யார் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு வந்து ஒரு 60 வயசு உச்ச நட்சத்திரம் தான் நாங்கள் ஹீரோவாக நாங்கள் மைண்டில் வச்சுருக்கோம். ஏன்னா பேச்சுலர் 1 வந்துட்டு ஒரு யங் பாய் ஐடியில் ஒர்க் பண்ண. பேச்சுலர் 2 ஒரு மிட் ஏஜ் மேன். பேச்சுலர் 3 வந்து 60 வயசில் என்ன காதல். ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு அது வரும். கண்டிப்பாக பேச்சுலர் 2 வரும், பேச்சுலர் 3 வரும். சதீஷ்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சதீஷ் இந்த படம் முடிச்சுட்டு வந்தார்னா அதுக்குண்டான வேலைகள் நாங்கள் ஆரம்பிப்போம். பேச்சுலர் 3க்கு அந்த உச்ச நட்சத்திரத்தோட நான் பேசலை, ஆனால் அவங்க கூட இருக்கவங்க கூட நாங்கள் அந்த ஐடியா சொன்னோம். அவங்களும் அதை ரொம்ப விரும்பினாங்க, ரசித்தாங்க. ஆனால் நம்ம ரெடியாக இல்லாமல் இப்போ போய் பேசுகிறது அது சரியாக வராது. ஏன்னா எப்போ சதீஷ் இந்த படத்தை முடிச்சு நாங்கள் எப்போ பேச்சுலர் 2 முடிக்க போகிறோம் நமக்கு தெரியாது. ஸோ அது முடிச்சுட்டு அந்த நேரம் வரும்போது அது பேசிக்கலான்னு இருக்கும். நீங்கள் 2வது முறை ரிப்பீட் பண்ண ஹீரோன்னா ஜிவி பிரகாஷ் தான் நினைக்கிறேன். ஆமாம், 2 படம் ஜிவி பிரகாஷோட நான் பண்ணிட்டேன். அப்புறம் இவர் நம்ம மரகந்தானியம் ஆதியோட சீக்குவல் பண்ண போகிறோம். விஷ்ணு விஷாலோட இன்னொரு படம் நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஸோ அது டேட்ஸ் இருக்குது, பேசிகிட்டு இருக்கோம். அவரும் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஸோ அவர் ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா இப்போ 5 படங்கள் லைனாக வச்சுருக்காரு. கரெக்டான சமயத்தில் நாங்கள் படம் பண்ணுவோம். இப்போதைக்கு 2 படமாக பண்ணது ஜிவி பிரகாஷ் மட்டும். அடுத்து பண்ணப்போம். இந்த இயக்குனர் வச்சு படம் எடுக்கணும், இந்த நடிகரை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்லாம் ஏதாவது உங்களுக்கு ஆசை உண்டா? நான் ரொம்ப விரும்பி பார்க்குற டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வெற்றிபாரன் சார் கூட பண்ணணும் ஆசை.
எப்படி அமைஞ்சது கல்வன் படம்? அவர் மரகந்தானியம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார் ஜி பிரகாஷ். சார் நான் இது பண்ணியிருக்க வேண்டிய படம், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பேச்சுலர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய சாய்ஸஸ் பார்த்தோம். எங்களுக்கு பாரதிராஜா சார் தான் கரெக்டாக இருப்பாருன்றது எல்லாரோட ஒத்துமட்ட முடிவுமாக இருந்தது. அவரு கதை கேட்டுட்டு ரொம்ப ரசிச்சுட்டு புது டைரக்டர்ஸ்லாம் இப்படி ஒரு கதைலாம் எடுத்துகிட்டு வரீங்க, நான் பண்ணுறேன்டா, இது நேஷ்னல் அவார்டுடா. ஓடிடியுடைய வருகையை பற்றி சொல்லுங்கள். ஓடிடின்றது இனிமேல் அன்அவாய்டபிள். 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் வீட்டில் இருக்கவங்க அன்றைக்கும் திருப்பியும் வெளியே போகிறதுன்றது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.